Hallelujah. Stotram, stotram. Praise you, praise you, Jesus. Glory, 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 glory. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கூட கண்களை மூடி நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஆவியானவர் நம்முடைய இருதயங்களை தேவ சமூகத்தில் ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிடும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த நாமமுள்ளவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை உயர்த்தி மகிழ்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலேயும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். We exalt your holy name, Jesus. Hallelujah. You alone are holy. Hallelujah, hallelujah. Glory, glory, glory. Oh, நீர் ஒருவரே பரிசுத்தர். Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Thank you, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அநாதி தேவனே, என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிடப்படத்தக்கவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹalleluya, hallelujah, hallelujah. Glory to God. Praise you, Jesus. Hallelujah. இந்த வேளையிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் உற்சாகம் உள்ளவர்களாய் கூட ஊக்கத்தோடு உம்மை நோக்கி பார்த்து உமக்கு துதிபலிகளை ஏறெடுக்கிறோம். Praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Glory, 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 glory. Praise the Lord. தேவனே உம்முடைய மகிமை ஆண்டவரே அப்பா எங்களை நிரப்பட்டும் அப்பா. இந்த வேளையில உடைய மகிமையின் மேகம் நாங்கள் இருக்கிற பகுதிகளிலே கடந்து வரட்டும். தேவ பிரசன்னத்தினால் எங்களை மூடி மறைத்திடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. சுத்திகரிப்பீராக ராஜா. எங்களை ஆண்டவரே உள்ளும் புறம்புமாய் கர்த்தர் உராபா ரீபா துரே அந்தராத நதியாந்தராத. Praise the Lord. Hallelujah. சுத்திகரிப்பீராக ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, thank you. இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி அருளும் அப்பா. ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. Glory, 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 glory. இந்த வேளை கர்த்தரிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளங்களை ஆட்கொள்வீராக. Hallelujah. Praise the Lord, praise the Lord. Jesus, we declare praises unto your holy name, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. We give you all glory, Jesus. Amen. Praise the Lord. Hallelujah. We bless your holy name, Master. Thank you, Lord. Hallelujah. Glory, 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 glory. Thank you, Lord. Hallelujah. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று அப்பாவுடைய தூதர்கள் உம்மை போற்றி துதித்து கொண்டு இருக்கிறார்களே. இதோ அந்த அவர்களோடு இணைந்து இந்த வேளையில தெய்வ பிரசன்னத்தில் இணைக்கப்பட்டவர்களாக. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Glory, 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 glory. Praise you, praise you, praise you, praise you, Lord. Thank you, Lord. Hallelujah, hallelujah. எங்கள் உள்ளத்தை இந்த வேளையில சுத்திகரியும். என் மனதின் நினைவுகளை எல்லாம் சுத்திகரியும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு நடத்தும். ஓ ரபா ரிபாபா ஷதரா தியந்தராதனஷ்யா. Glory, 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 glory. Oh, thank you, Lord. உம்மை கண்டு யோர்தான் நதிகள் பின்னிட்டு திரும்பினதே அப்பா. ஹல்லேலூயா. Glory, glory, glory. ஓ உம்முடைய பிரசன்னத்திலே மலைகள் உருகினதே. தீபரபாதன தியந்தராதனஷ்யா. உமக்கு முன்பாக ஹல்லேலூயா சமுத்திரம் இரண்டாய் பிளந்ததே. கர்த்தாவே, அந்த தேவ பிரசன்னம்
அந்த வல்லமையான கர்த்தருடைய ஒரு பிரசன்னத்தை நாங்கள் இந்த வேளையில் அனுபவிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்வீராக. மகிமை மகிமை உமக்கன்றோ ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அந்த பாடலை கூட நம்ம பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். Glory to God. Thank you, Jesus. Praise you, praise you. Thank you, Lord. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை ஆராதனை. பாடல் வரிகள் சாட்ல இருக்கு, பார்த்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை என் அன்பு இயேசுவுக்கே, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை ஆராதனை என் அன்பு இயேசுவுக்கே, என் அன்பு இயேசுவுக்கே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. எஸ் லார்ட். உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ,
உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory to God. எது மனுஷனுக்குரியது, இது தேவனுக்குரியது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல ஊழியக்காரனா, ரொம்ப நல்ல ஊழியம் செய்யறானா, அவனுக்கு மிஞ்சு போச்சுன்னா என்ன? காணிக்க கொடுக்கலாம். ஹல்லேலூயா. நல்ல ஊழியக்காரர்களுக்கு நம்ம காணிக்க கொடுக்கலாம். ஆனால் துதியும் மகிமையும் கனமும் ஊழியக்காரர்களுக்குரியதல்ல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆட்கள் மாத்தி பண்ணிடுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு கனம் மனுஷர்களுக்கு கொடுத்துட்டு, ஆனா காணிக்க பார்த்தா கொஞ்சம் கூட கொடுத்திருக்க மாட்டாங்க. தேவ மனுஷர்கள் எத்தனையோ பேர் சொல்லியோ இல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. சில இடங்களெல்லாம் வெளிநாடா இருந்தா கூட வருகிற ஊழியக்காரர்களுக்கு காணிக்க பார்த்தா தரவே மாட்டான். பிரைஸ் தி லார்ட். ஆனா அவ்வளவு கனம் கொடுத்திருப்பாங்க, அவ்வளவு மகிமை செலுத்தியிருப்பாங்க, அவ்வளவு அவங்களையே பிரைஸ் பண்ணி கூட பேசிடுவாங்க. ஆனா காணிக்கையோ அல்லது ஒரு சிநேகம் பாராட்டியோ, பாருங்க ஊழியக்காரங்களும் பெருசா காணிக்கைய அவங்க அப்படி எதிர்பார்க்கிறது அதிகமா என்னது? ஒரு சிநேகம், ஒரு சப்போர்ட். ஹல்லேலூயா. சில சமயங்கள்ல என்ன தேவைப்படும்? ஒரு சப்போர்ட், சப்போர்ட்டிவா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஊழியங்களில அல்லது ஒரு தைரியப்படுத்துறது, ஒரு ஊக்கத்தோடு, ஒண்ணும் இல்ல நம்ம இதை சேர்ந்து செய்வோம், நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு வருகிறதெல்லாம் அதெல்லாம் மனுஷனுக்குரியது. ஹல்லேலூயா. தேவனுக்கு நம்ம எதுவும் சப்போர்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமையை நாம் செலுத்த வேண்டும். தேவனுக்கு கனத்தை நாம் செலுத்த வேண்டும். தேவனுக்கு துதி பலிகளை நாம் செலுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். மனுஷனுக்கு தான் சப்போர்ட். ஒரு எக்கானமிக்கல் சப்போர்ட், இமோஷனல் சப்போர்ட், ஒரு கம்பானியன்ஷிப்ல ஒரு சப்போர்ட், இப்படி எல்லாம் மனுஷனுக்கு ஊழியக்காரர்களுக்கு தேவை. மிஷனரிஸ்க்கு, சுவிசேஷகர்களுக்கு, ஆவிக்குரிய நல்ல ஊழியங்களை தேவ சபையை நடத்துகிறவர்களுக்கு, இவர்களுக்கு எல்லாம் என்ன தேவை? உறுதுணையாய் ஒரு தூண்களை போல மனுஷர்கள் காணப்படும். கைகோர்த்து ஊழியங்களில தேவ சபையில காணப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் அந்த சான்ஸை எல்லாம் கொடுப்பார். அந்த சான்ஸை எல்லாம் நம்ம தவற விட்டுட்டு கைகோர்க்க வேண்டிய இடத்துல ஒரு தாங்குதலாய், ஒரு ஆதரவாய் இருக்க வேண்டிய அந்த அனுபவங்களில அப்படியே பின்வாங்கி போயிட்டு பெரிதா ஏதோ நம்ம சாதிக்கிறோம், நம்ம சில சமயத்துல என்ன செஞ்சிருவோம்? கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகளை தவற விட்டுருவோம். இல்லைன்னா தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை நம்ம செலுத்துவதில் தவறிருப்போம். ஹல்லேலூயா. தேவன் என்று வந்துட்டா துதி, புகழ், ஸ்தோத்திரம், கனம், மகிமை, மாட்சிமை, வல்லமை, இதெல்லாம் வேத வசனங்கள் திரும்ப திரும்ப நமக்கு கற்றுத் தருவது என்ன தெரியுமா? இது எல்லாம் கர்த்தருடையது. இது எல்லாம் தேவனுடையது. ஹல்லேலூயா. Glory to God. Praise the Lord. ஆயிரங்களும் 10,000ங்களும் கர்த்தருடையது. மலைகளும் அதில் உள்ள 10,000ங்களும் கர்த்தருடையது. பூமியும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. பிரைஸ் தி லார்ட். எதை எடுத்துக்கொண்டு நம்ம கர்த்தரிடத்துல போக முடியும்? கர்த்தர்கிடத்துல போயிட்டு நம்ம கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணித்து தான் காணிக்கைகளை செலுத்துறோம். ஆனா எங்கேயோ வானத்துல தூக்கி எரிய முடியாது காணிக்கையை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் வானங்களுக்கு நம்ம எதை செலுத்தலாம்? துதி பலிகளை செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலாம். அப்ப மனுஷனுக்குரியதை மனுஷனுக்கு கொடுத்துடணும். அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, நீங்க சீசருக்குரியதை சீசர் இடத்துல கொடுங்க. ரோமாபுரி அரசுல சீசர்கள் இருந்தாங்க. அந்த சீசருக்குரியதை நீங்க சீசர்கள் இடத்துல அவனுக்கு கொடுங்க. நீங்க உலகத்துல ஒரு ராஜா இருக்கானா, அவனுக்கு வரி செலுத்தணுமா, நீங்க அதை அவனுக்கு கொடுங்க.
ஆனால் மகிமையை தேவனுக்கு செலுத்துங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. காணிக்கைகளை நம்ம கர்த்தருக்கு செலுத்துறோம். ஆனா எப்படி செலுத்துறோம்? கர்த்தரிடத்திலேயே நம்ம போய் கொடுக்க முடியும். காணிக்கை பெட்டியில போடுறோம், இல்ல காணிக்கை ஒரு ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறோம், தேவ சபையில கொடுக்கிறோம். அப்படிதான் அதை நம்ம செய்ய முடியும். அல்லேலூயா. ஆனால் மகிமையை, கனத்தை, துதியை எந்த மனுஷனுக்கும் நம்ம செலுத்த முடியாது. அல்லேலூயா. அது தேவனுக்குரியதாய், கர்த்தருக்குரியதாய் அது காணப்படுகிறது. ஓ, தேங்க் யூ லார்ட். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பாடல் வரிகளை மீண்டும் கூட உணர்வோடு நம்ம பாடுவோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, ஆராதனை ஆராதனை என் அன்பு இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. என் அன்பு இயேசுவுக்கே. Glory to God. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்ம காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் நம்ம கடந்து வருவோம். 3 வாரங்களாக நம்ம தொடர்ந்து ஒரே பகுதியில இருந்து தான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஜட்ஜஸ் 15. அதுல என்ன பகுதியை பார்த்து வருகிறோம்? ஒரு சிம்சோன் என்கிற மனுஷன், அவனுடைய வாழ்விலே பல காரியங்களும் பரிசுத்த ஆவியில பலன் கொள்ளுகிறதான அனுபவங்களுடைய ஒப்பனையாய் அவனுடைய வாழ்க்கை காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு ஒரு அடையாளமாய், ஒரு திருஷ்டாந்தமாய், ஒரு ஷேடோ ஆஃப் believer whose life is filled with Holy Spirit and his power. Hallelujah. அதற்கு ஒரு ஒப்பனையாய் இவனுடைய வாழ்விலே சில காரியங்கள் நடந்திருக்கிறதை நாம் பார்த்து வருகிறோம். முதல் வாரத்திலே நாம் பார்த்த காரியம் என்ன? இவன் மிகவும் தாகம் அடைந்து காணப்பட்டான் என்று பார்த்தோம். இன்றைக்கு தேவ சபையிலே, தேவ ஜனங்கள் நடுவிலே அநேகர் தாகம் உள்ளவர்களாய் காணப்படவில்லை என்பதையும் நாம் உணர்ந்தோம். நம்முடைய ஜீவியத்தையும் கூட நாம் கொஞ்சம் எண்ணி பார்த்தோம். நாம் தாகம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? இயேசுவின் மேல, தேவன் மேல, அவருடைய மகிமையை வாஞ்சிக்கிறவர்களாக, அவருடைய வல்லமையை நாடுகிறவர்களாக, அவருடைய முகத்தை தேடுகிறவர்களாக, அவருடைய பரிசுத்த ஆவியை விரும்புகிறவர்களாக, அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும் என்கிற ஒரு ஏக்கத்தோடு நாம் காணப்படுகிறோமா? தேவ பலன் நமக்கு தரிப்பிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு தாகம் நமக்கு இருக்கிறதா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லது தேவ நீதியை குறித்த ஒரு பசி தாகம் நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்பதுதான் முதல் வாரத்திலே நம்ம பிரதானமாய் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த குறிப்பை தான் நம்ம அதிகமாய் நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அது கொஞ்சம் நினைவுபடுத்தி கூட நம்ம எண்ணி பார்க்கிற போது நம்ம எவ்வளவாய் நம்ம தாகம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. glory. ஜீவ தண்ணீராய் கர்த்தர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நாம் தாகம் தீர்க்கப்பட வேண்டும். வேறு எந்த காரியமும், எந்த மனுஷனும், எந்த நன்மையான ஈவும், எந்த ஆசீர்வாதமும் இந்த பூமியில நமக்கு தாகம் தீர்க்க கூடாதிருக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் நம் தாகத்தை தீர்க்க வல்லமையுள்ளவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம அவருக்குள்ளே தாகம் தீர்க்கப்பட வேண்டும். நமக்குள்ளே ஒரு வற்றாத ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அது
புறப்பட்டு ஓடுகிறதா இருக்க வேண்டும். இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவரை மகிமைப்படுத்துகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தாகம் தீர்க்கப்படும்படிக்கு நமக்குள்ளே திறக்கப்பட்ட ஒரு ஊற்றுக்கண் போல அவர் நம்முடைய முழு நம்ம ஆன்மாவை, நம்ம உள்ளத்தை அவர் எப்போது நிரப்பிக்கொண்டே காணப்படுகிறார். அல்லேலூயா, glory to God, praise the Lord. இப்படி தாகத்தோடு இருக்கிறவர்களிடத்துல நீங்கள் வேத வசனங்களை வாசியுங்கள், நீங்கள் ஜெபியுங்கள், நீங்கள் மன்றாடுங்கள், நீங்கள் துதி பலிகளை செலுத்துங்கள், நீங்கள் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும், நீங்கள் சபைக்கு போக வேண்டும் என்றெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. அல்லேலூயா. தாகம் எடுத்தா தன்னால் என்ன செய்வான்? தண்ணி எடுத்து குடிப்பான். அது போலதான் ஒரு விசுவாசி தன்னுடைய தாகத்தை அவன் உணர்ந்து கொண்டால் போதும். இந்த பூமி வறண்டதுதான். இந்த பூமியில இருக்கிற மனுஷர்கள் எல்லோருக்குள்ளேயும் ஒரு வறண்ட நிலைமைகள் உண்டு என்பதை ஒரு மனுஷன் உணர்ந்து கொண்டால் அவன் பரிசுத்த ஆவியில தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்ள அவன் அதிகமாய் வாஞ்சிக்கிறவனாய், மான்கள் நீரோடைக்காய் வாஞ்சித்து கதறுவது போல அவனுக்குள்ளே ஒரு ஏக்கம் வந்துவிடும். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த நாட்களில நாம் அதிகமாய் தாகமுள்ள ஜனமாய் காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் மேல தாகம் உள்ளவர்களாய், மாம்சமும் அவருக்கு வாஞ்சிக்கிற ஒரு அனுபவம் உள்ளதாய் இருக்க வேண்டும். மாம்சத்துல ஒரு வாஞ்சை உண்டாகணும். ஆவினால நிரப்பப்படுகிற அந்த அனுபவத்துல நம்ம மாம்சம் அடிக்கடி நிரம்பி நிரம்பி பழகி விட்டதென்றால் நம்மளுடைய பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் கூட ஒரு ஒரு அனாயிண்டிங் பிரசன்ஸ் இல்லாம, இல்லைன்னா ஒரு ஹோலி ஸ்பிரிட்னுடைய ஒரு ஃபில்லிங் இல்லாம சாதாரண காரியத்தை கூட நம்மளால என்ன செய்ய முடியாது? செய்யவே முடியாது. அவ்வளவு நம்ம மாம்சம் தேவ ஆவியின் வல்லமையே அடிக்கடி அதுலயே பழகி 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 என்ன ஆயிரும் தெரியுமா? கொஞ்ச நாள்ல சின்ன காரியத்திற்கு கூட நமக்கு என்னதான் தேவைன்னு தோணிடும். தேவ ஆவியானவருடைய உதவி தேவை. சீக்கிரட்டா கூப்பிட்டுக்கும், வெளியில சொல்ல மாட்டோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சீக்கிரட்டா என்ன திரும்ப செய்வோம்? ஆண்டவரே, நல்ல இதை கூட செய்ய முடியல, கொஞ்சம் ஆவியில கொஞ்சம் பலப்படுத்து. பிரைஸ் தி லார்ட். வெளியில அப்படியே பலசாலி மாதிரி காண்பித்துக் கொள்வோம், ஆனா உள்ள பலவீனம் நமக்குள்ளதான் தெரியும். அப்ப கொஞ்சம் ஆவியில கொஞ்சம் தலைவலி வருதா, கொஞ்சம் ஆண்டவரே நல்ல ஆவியில ஒரு பலன் கொடுங்க, பலவீனமா இருக்கிறேன், மாம்சமும் உமக்காய் வாஞ்சிக்கிறது. இப்படி ஒரு அனுபவம், உள்ளம் நிரம்பினது ஒரு பக்கம், வாழ்க்கை நிரம்பினது ஒரு பக்கம், மாம்சமும் நிரம்பி நிரம்பி பழகுகிற போது நம்ம சரீரத்திலேயே ஆவியானவர் என்ன செய்திருவார் தெரியுமா? ஊற்று கண்களை வைத்திருக்கிறார். அங்கங்க சரீரத்துல திறக்கப்படும். சரீரம் முழுவதும் அந்த ஜீவ தண்ணீரினாலே அது நிரம்பிக் கொண்டே இருக்கிற அனுபவம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, glory. சிலதெல்லாம் சொல்ல முடியாது வெளியில. ஆவியில ஒரு சரீர பிரகாரமாய் அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு தூரம் அவர்கள் ஆவியினுடைய உதவியை பெற்று பெற்று சில காரியங்களை செய்திருப்பாங்க. வெளியில சொல்ல முடியாது. சில பேர்லாம் நான் சொல்ல முடியாது, இருந்தாலும் ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி சொல்றேன். சில பேர்லாம் விளையாடுவாங்க, விளையாடும் போது வாலிபாலோ பேஸ்கெட் பாலோ விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாடும் போது என்ன தேவைப்படுது? ஒரு பலன் இல்லை, ஒன்னும் ஒரு ஸ்கோர் கூட பண்ண முடியல. அந்த சமயத்துல கூட சீக்கிரட்டா, இதெல்லாம் ஒரு உபதேசமா சொல்லி கொடுக்க முடியாது, சீக்கிரட்டா என்ன செஞ்சிருவாங்க? ஒரு ஆவியின் துணையை எதிர்பார்த்துருவாங்க. அல்லேலூயா. இது தவறா சரியானலாம் எனக்கு தெரியாது. ஆனா இதுல பழக 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 ஒரு மனுஷனுடைய சரீரமே என்ன ஆயிரும் தெரியுமா? பரிசுத்த ஆவியை தான் எப்போது நாடும். ஏன்னா கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம் தான் எப்படிப்பட்டது? சோர்ந்து போகக்கூடியது. பிரைஸ் தி லார்ட். அப்ப சோர்ந்து போகிற இந்த மாம்சத்துல எப்போதும் பலன் கொண்டு நம்ம காணப்பட வேண்டுமே. ஆனால் அப்பப்ப ஆவியில நிரம்பி கொண்டே ஆவியின் துணையை நாடிக்கொண்டே இருக்கும். இதனுடைய தொடக்கம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸ்டார்டிங்ல இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதிலேயும் அவரால் நிரப்பப்படுகிறதிலேயும் அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதிலேயும் கொஞ்சம் போராட்டம் இருக்கதான் செய்யும். ஆனால் அதையே நம்ம விட்டுடக்கூடாது. அதுல நம்ம தொடர்ந்து நம்ம தாகத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு கர்த்தருக்கு தெரிந்தால், தாகம் தீர்க்கிறவர் அவர்தான். தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். வறண்ட நிலத்தின் மேல அவருடைய ஆறுகள் பாய்ந்து வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நான் ஆவியை பெற்று இருக்கிற ஜனமா இருந்தாலும்
இன்னமும் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். இது ஒரு சீக்ரெட் பிரேயர் தான். அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனும் பரிசுத்த ஆவியை எவ்வளவு தூரம் வாஞ்சித்து பெற்றுக்கொள்கிறானோ பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. அவன் அதுக்கப்புறமேட்டு எதுக்கு எப்படி பரிசுத்தாவினால எந்த சூழ்நிலையில ஒரு மீட்டிங்குள்ள இருக்கிறோம், ஒன்னும் வேலைக்கு ஆகல, சரியா பேச முடியல, என்ன செய்யறது? எல்லாம் ஒரு சைடு டாக் மாதிரி தான் சொல்ல முடியும். ஒரு உபதேசமாய் சொல்லிக் கொடுக்க முடியாது. உபதேசமா சொன்னா கேள்வி வரும். என்ன இப்படி இல்லாமா பரிசுத்த ஆவியானவரை நீங்க வந்து அவர் எவ்வளவு கனமிக்கவர், இப்படிலாம் நீங்க பண்ணலாமான்னு கேட்பான். அல்லேலூயா. ஆனா என்ன செய்யறது? நம்ம பலவீனம் நமக்கு தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். அப்ப எல்லா இடங்களிலேயும் நம்ம ஆவியானவரை சில சமயத்துல நம்ம தேடி நாடி வாஞ்சித்து தாகத்தோடு இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. க்ளோரி. சிம்சோனுக்கு இப்படி ஒரு ரகசியம் இருந்தது. சிம்சோனுடைய ரகசியம் என்ன? தேவ ஆவியானவருடைய பலன் தான். க்ளோரி. அல்லேலூயா. அவனுக்குள்ளேயும் இந்த ரகசியம் இருந்தது. அதுதான் இந்த 18வது வசனத்துல வெளிப்படுது. அவன் மிகவும் தாகம் அடைந்து, அவனுக்குள்ளே தாகம் அடைகிற அனுபவம் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படி ஆகிற போதெல்லாம் என்ன செஞ்சிரும்? அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுடுவான். பாருங்க, இன்னைக்கு நம்ம இந்த 3 வாரமாய் பார்த்து வந்ததை ஒரு ஃபைனா ஃபினிஷ் பண்ண போறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்ன மீண்டும் மீண்டும் அதையே பார்க்கிறோம். பழைய பாட்டு தானா, புதிய பாட்டு இல்லையான்னு நம்ம நினைக்க வேண்டாம். ஒரு ஃபைனா ஃபினிஷ் பண்ணும்போது, ஏன்னா இதுல ஒரு ஹோலிஸ்டிக்கா நமக்கு ஆவியானவர் இதை நடத்தி கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. இது மனுஷனுடைய அறிவுல இருந்து தோன்றுகிற காரியம் அல்ல. அல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் கருத்தில் கொண்டு நமக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம். இதை நம்ம அப்படியே பற்றி பிடித்து கொண்டால் நம்ம வாழ்வில பல சூழ்நிலைகளுக்கும் இது மிகவும் பிரயோஜனமாயிருக்கு. நம்ம வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்பதும், நம்ம வாழ்க்கையை நன்மையினால் நிரப்ப வேண்டும் என்பதும் தான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையை சுத்திகரிக்க வேண்டும், நம்ம வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும், அதை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதற்காகத்தான் அவர் இந்த உபதேசங்களை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஒரு நாளிலே கரைத்திரை அற்றவர்களாய் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையிலே நாம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அதற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வாரமும் நமக்கு வசனங்களை கொடுத்து நம்மை ஸ்திரப்படுத்தி தேற்றி சுத்திகரித்து அலங்கரித்து மாளிகையை போல நம்மை சபையாய் கட்டி எழுப்பி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் நம்ம ஒருவேளை மறுபடியும் பைபிள் ஸ்டடி, அதே வசனம், அதே காரியம், நம்ம மாம்சீக பிரகாரமாய் நமக்கு கொஞ்சம் அலுப்பு இருக்கதான் செய்யும். சிலருக்கு வெறுப்பு இருக்கும், சிலருக்கு அலுப்பு இருக்கும், சிலருக்கு தடை இருக்கும். அல்லேலூயா. ஆனால் நம்ம வாஞ்சித்து தாகம் உள்ளவர்களாய் கடந்து வந்தால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வெட்கப்படுத்தவே மாட்டார். ஒருத்தரோ 2 பேரோ, இங்க என்ன 1000 பேரா இருக்காங்க, 1000 சத்துருக்கள் தான் இருக்கு, ஒரு மனுஷன் தான் இருக்கான். அவனைதான் கர்த்தர் தம்முடைய வல்லமையினால நிரப்புகிறார். அல்லேலூயா. அவனுக்கு தான் கர்த்தர் விடுதலையை அருளுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷனாய் வந்து நின்னாலும் சரிதான், பரிசுத்த ஆவியானவர் வசனம் எடுக்கிறதுல அவர் தவறுகிறதே இல்லை. அவருடைய வார்த்தை நம்முடைய தாகத்தை தீர்க்கிறதா இருக்கிறது. Glory to God. அப்ப முதலாவது காரியம், தாகம் உள்ளவர்களாய் காணப்படுகிற போது கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். Glory. Amen. Hallelujah. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. இரண்டாவது காரியம், நம்ம கைகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. கைகள் கட்டப்பட்டதான நம்முடைய ஜீவியத்தை தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி, தம்முடைய வல்லமையை அனுப்பி, தம்முடைய ஆவியை அனுப்பி, கிறிஸ்து இயேசுவையே கர்த்தர் நம் தேவன் நமக்கு அனுப்பி, ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாக்கப்பட்டீர்கள். அப்படி ஒரு விடுதலையின் உணர்வோடு தேவ பிள்ளைகள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்துரு எப்போதும் கைகளையும் நம்ம வாழ்க்கையையும் கட்டி போடுகிறவனாகத்தான் இருக்கிறான். அப்படியே முன்னேறி போகலான்னா ஒரு கட்டு வந்துடும் நம்ம மனதுல. கொஞ்ச நாளைக்கு அந்த கட்டுல இருந்து வர முடியாது. பிரைஸ் தி லார்ட். சில சமயங்களில ஒரு இச்சையின் கட்டாக அது இருக்கும்,
சில சமயத்துல ஒரு கோபத்தின் கட்டு இருக்கும், ஒரு ஈகோ போல அது காணப்படும். பிரைஸ் தி லார்ட். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு ஒரு ஈகோ சில சமயத்துல நம்ம இருதயத்தை கட்டி வைத்திருக்கோம். அது ஒரு 2-3 நாள் ஆகும், போகாது. அதுக்கப்புறம் எங்கேயாவது தான் அந்த கட்டவிழ்க்கப்படும் போது போகும். ஆனால் அவ்வளவு மெதுவா இந்த நாட்களில நாம் கட்டவிழ்க்கப்பட்டு போக முடியாது. ஏனென்றால் அதற்குள்ளாக எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறதான அஹ், அந்த பிசாசானவன் என்ன செய்கிறான்? அவன் விசுவாசிகளை பிடிக்க வருகிறான். அதனாலே தான் நம்ம கட்டு உடனே அவிழ்க்கப்பட வேண்டும். அதனாலே தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? கர்த்தரிடத்துல நம்ம நோக்கி பார்க்கிற போது ஒரு அக்கினி சிம்சோனுடைய கையில வந்து அந்த கயிறை அப்படியே ஒரு நூல் போல ஆக்கி எரித்தது போல, ஒரு நெருப்பு வந்து எரித்தது போலதான் அவனுடைய கட்டு அவிழ்க்கப்பட்டது. நாமும் விடுதலையின் உணர்வோடு கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதுல குறிப்பா நம்ம அந்த வாரம் பார்க்கிற போது நமக்கு ஆவியானவர் நமக்கு காண்பித்ததான ஒரு அனுபவம் என்ன? ஆவிக்குரிய ஒரு அனுபவம், மாம்சத்துல அது வெளிப்படுகிற, அது ஒரு விடுதலையின் உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவம் என்ன? நாம் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறது. அப்ப நம்ம பார்த்தோம், மோசே தேவ ஊழியர்களுக்கு அடையாளமாய் இருக்கிறான். யோசுவாவும் ஜனங்களும் தேவ பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறார்கள். ஊழியக்காரர்களுடைய கைகள் அது எப்போதும் உயர்த்தப்பட்டு இருக்க வேண்டும். தேவ ஜனம் அவர்களுடைய கைகளை தாங்கி பிடிக்க வேண்டும். We will have to support their hands. And the people of God, யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் கைகளை கொண்டு யுத்தம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். அது கைகளை தட்டி பரிசுத்தாவியில நிரம்பி தேவனை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறதான அனுபவம். அதனாலதான் நம்ம ஞாயிற்றுக்கிழமையில நம்ம ஊர்களில அந்த நாட்கள்ல எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்படியே நடந்து போனா கூட தெரியும், சில வீடுகளுடைய மாடியில ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும். பெந்தகோஸ்தே ஆராதனை. என்ன சத்தம் கேட்கும்? கிட்டார் சவுண்டா கேட்டுச்சு நமக்கு அப்ப எல்லாம் இல்ல. அல்லேலூயா. அப்ப என்ன சவுண்ட் கேட்டுச்சு? கைகளை தட்டுகிற சவுண்ட் தான் கேட்டுச்சு. பிரைஸ் தி லார்ட். அதற்கு மிஞ்சி ஏதாவது சத்தம் வந்துச்சுன்னா, ஏதோ பியானோல வாசிக்க தெரியாதவர்கள் யாராவது வாசிக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அதற்கு மிஞ்சி தான் மத்த இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட் வரும். ஏனென்றால் சபையே ஆவியில நிரம்பி கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும். விடுதலை ஆக்கப்பட்டவர்கள் தன்னிச்சையாக அவர்கள் அசைந்து தேவனை கையெடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அனுபவத்தில் கடந்து செல்கிறார்கள். இதை குறித்து நாம் பார்த்தோம். அல்லேலூயா, glory to Jesus. மூன்றாவதாக கடந்த வாரம் நம்ம பார்த்த காரியம் என்ன? பிரைஸ் தி லார்ட். இது எல்லா ரெக்கார்டிங் ஆன்லைன்ல இருக்கு. நம்ம எதையோ மீண்டும் மீண்டும் செய்யறோம் பாருங்க. டெய்லி பல் தேய்க்கிறோம். ஒரு முறைக்கு 3 முறை கூட சாப்பிடுறோம். அல்லேலூயா. சில சமயங்களிலே கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு ஆவியாயும் வல்லமையாயும் நமக்குள்ளே கடந்து வருகிறது வரைக்கும் சிலதை மறுபடியும் பார்த்து கொள்வதற்கும் கிளாரிஃபை பண்ணுவதற்கும் ரெக்கார்டிங்குடைய காரியமும் இருக்கு. அதை பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். கடந்த வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? Praise the Lord. Hallelujah. Glory to God. Precisely அவன் என்ன கைகளில எடுத்தான்? ஒரு டாங்கி, டெட் டாங்கினுடைய ஜா போன் அவன் கையில எடுத்தான். அல்லேலூயா. பாருங்க, அதுல லைஃப் இல்ல. பல வேளைகளிலேயும் நம்ம லைஃப் இல்லாத நான் ஏன் எடுக்கணும், அதுல ஜீவனே இல்லையே, ரொம்ப ஆவிக்குரியவர்கள் போல காண்பிக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிருவோம்? கர்த்தருடைய காரியம்தான், எனக்கு இந்த காரியத்தை நான் கையில எடுக்கவே மாட்டேன், இதை நான் இதுல ஜீவனே இல்லை, இந்த மனுஷன்ட்ட நான் பேசவே மாட்டேன், போனை எடுத்து இந்த மனுஷன்ட்ட நான் பேசிட மாட்டேன். ஏன்னா அந்த பேச்சுல ஒரு ஜீவனும் இல்லை, அது வேஸ்ட். அந்த ஜீவன் இல்லாமல் பேசுறதுல சண்டை தான் வலுத்து போகுதே தவிர என்ன வரமாட்டேங்குது? தேவ சமாதானம் வரல. அப்ப அதனால நான் என்ன செய்வேன்? வெறும் நல்ல ஆவிக்குரியவர்கள், நல்ல அப்படிப்பட்டவர்களோட தான் நான் பேசுவேன். ஐ won't touch the dead jaw bone of the donkey. சில சமயத்துல நமக்கு ஆலோசனையாய் கூட சில காரியங்களை பார்த்தோம். சில சமயத்துல ஒரு சின்ன டூல் ஆபீஸ்ல என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னதை நான் சொன்னேன். அந்த டூலை வச்சு அவர் எத்தனையோ வருடம் வேலை செஞ்சுட்டார். அது அவருக்கு எப்படிதான் இருந்துச்சு? ஒரு டெட் டாங்கியினுடைய ஜா போன் போலதான் இருந்துச்சு. பட் ஸ்டில் இட் வாஸ் ஃப்ரெஷ். அல்லேலூயா. அதுதான் அதுல இருக்கிற க்ளூ. ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னு வசனம் சொல்லுது. அப்ப ஒரு ஃப்ரெஷ் ஐடியா பாருங்க. நம்ம பழைய ஆவிக்குரிய ஆலோசனைகளை வைத்துக்கொண்டு
பழைய காலத்துல இருக்கிற சில காரியங்களை வைத்துக்கொண்டு இப்ப இருக்கிற போராட்டத்துக்கு நம்ம போராடிட்டு இருப்போம். ஆனா கர்த்தர் ஃப்ரெஷ்ஷா ஒரு ரெவலேஷனோட நம்மளை சில காரியங்களிலே நம்மை எடுத்து நம்ம அந்த காரியங்களை கையில எடுத்து பயன்படுத்தி நம்ம மேற்கொண்டு வர வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம். Glory to God. Hallelujah. 1000 பேரை கொன்று போட்டான். வாழ்க்கை என்பது 1000 சவால்களை உடையதுதான். அதுவும் ஆவிக்குரிய ஜீவியத்துல யுத்தங்களும் உண்டு. ஹல்லேலூயா. 1000 காரியங்களையும் சமாளிக்க வேண்டியதுதான் நம்ம வாழ்க்கை. ஹல்லேலூயா. இவன் என்ன செஞ்சான்? ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். 1000 பிரச்சனை இருந்தாலும் சரிதான், ஒரு பச்சை தாடை எலும்பை கண்டு அதை எடுத்து அவன் என்ன செஞ்சுட்டான்? சரி பண்ணிட்டான். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதான். பிரைஸ் தி லார்ட். 1000 காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் கொடுக்கிற அந்த ஒரு காரியத்தை வைத்து நாம் பல விஷயங்களை சமாளித்துக் கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, அதனுடைய விவரங்கள் எல்லாம் போன வாரம் ரெக்கார்டிங்ல இருக்கு. அதை பார்த்தால் நமக்கு நல்லா தெரியும். மீண்டும் நான் அதுக்குள்ள போகல. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். Glory to God. இன்னொரு முக்கியமான காரியம் போன வாரம் பார்த்ததுல ப்ரிசைஸா இருக்கும். கர்த்தருடைய வசனமா இருந்தாலும் சரி, ஒரு மெசேஜா இருந்தாலும் சரி, அதுல என்ன இருக்காது? ஒரு குறித்த காரியத்தை கர்த்தர் திட்டமாய் பேசியிருப்பார். ஆனா நம்ம மைண்ட் வேகா இருக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட காரியத்தை நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஒண்ணு அதை மாத்திருவோம், இல்ல 10 விஷயம் நமக்கு ஏற்கனவே தெரியும் வசனத்துல இருந்து, அதுல 11ஆவதா இந்த பாயிண்ட சேர்த்து ஒரு மாதிரி டைல்யூட் பண்ணி வேகா நம்ம மைண்ட்ல எடுத்துப்போம். அப்படி வருகிறது இல்ல கர்த்தருடைய வசனம். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டடி, இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்க்கறோம்னா, ஒருவேளை நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தாலும் கூட இட் லீட்ஸ் us to one single precise point. அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட சத்தியம், அந்த காரியத்தை தான் மையப்படுத்தி ஆவியானவர் நமக்கு பேசிக் கொண்டிருப்பார். அதை நம்ம சரியா எடுத்துக்கிட்டோம்னா, அப்படி எப்படி சிம்சோன் ஒரு கரெக்டா ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து என்று பார்க்கிறோமே, அது போல we will have to take that one point. If we do that, the word of God is successful, is victorious in us on that day. Hallelujah. Amen. Praise the Lord. Hallelujah. சரி, இன்னைக்கு 4வது வாரமா நம்ம என்ன பார்க்க போறோம்? சின்ன காரியம் தான், ஒரே ஒரு விஷயம் தான் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. பாருங்க, அதே பகுதி Judges 15. Praise the Lord. Hallelujah. 16வது வசனத்தை வாசிக்கலாம். 16th verse. அப்பொழுது சிம்சோன், கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். Hallelujah. Glory to God. Thank you Jesus. சிம்சோன் இப்ப என்ன செஞ்சிட்டான்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பகுதியை நம்ம ஏற்கனவே வாசித்திருப்போம். போதா குறைக்கு 3 வாரமாவும் கூட வாசிச்சிட்டோம். அதனால இதுக்கப்புறம் இதை நம்ம தொடர்ந்து கேட்கிற யாருக்கும் இது என்ன காரியம் தெரியாம இல்லை, இல்லையா? அப்ப இந்த பகுதியில நம்ம என்ன இன்னைக்கு பார்க்கிறோம்னா, 16வது வசனத்துல சிம்சோன் சொல்றான், கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள். பார்த்தா தன்னுடைய வாழ்க்கையில அவன் சந்தித்த எல்லாவற்றையும், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கு, போராட்டங்கள் அநேகமாயிருக்கு, சவால்கள் அநேகமாயிருக்கு, எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார்னு பாக்குறோமே, கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார்னு பாக்குறோமே. அது போல இவன் என்ன செஞ்சிட்டான்? தாடை எழுப்பினால் குவியல் குவியலாக நம்ம வாழ்க்கையை முடிவுல மகிமையில நம்ம சேர்க்கப்படுகிற போது எல்லாரும் கேட்பான், வாழ்க்கையில கடைசியா பரலோகத்துக்கு போகும்போது கையில என்ன எடுத்துட்டு போவோம்? எப்படியும் எதையும் எடுத்துட்டு போக முடியாது. அல்லேலூயா. ஆனால் கொஞ்சம் திரும்பி பார்த்தா நமக்கு ஒரு சிரிப்பு வரணும். என்ன தெரியுமா? எனக்கு விரோதமாய் பூமியில நான் வாழ்ந்த நாட்களில, அல்லது எனக்கு சவாலாய் எனக்கு எதிர்பட்டு வந்த காரியங்கள், என்னை துன்பப்படுத்தும்படி, என்னை துக்கப்படுத்தும்படி, என் மனதை மனம் அடிவாக்கும்படி, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் மனதை மனம் அடிவாக்கினார்கள் என்று சொல்லுகிறான். அதுபோல மனம் அடிவாக்கும்படி, அல்லேலூயா, அல்லது சரீரத்திற்கு விரோதமாக
எழும்பினதான பிசாசின் போராட்டங்கள், இப்படி என்னென்ன இருந்ததோ எல்லாவற்றையும் அப்படி பார்க்கிறப்ப குவியல் குவியலாக அந்த காரியங்களின் மேலெல்லாம் நான் ஜெயம் எடுத்தேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஒரு வெற்றியுள்ள ஒரு ஜீவியத்தை செய்து. பவுலை கேட்டால் அவன் அதான் சொல்றான், விசுவாசத்தின் போராட்டத்தை போராடினேன். அல்லேலூயா, glory to God. ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்றார். குவியல் குவியலாக நமக்கு விரோதமாய் எழும்பின காரியங்கள், வார்த்தைகள், நமக்கு விரோதமாய் எழும்பின திட்டங்கள் எல்லாவற்றையும் 1000 பேரை கொன்று போட்டான்னா அப்ப எப்படி இருக்கும்? குவியல் குவியலாக சத்துருவினுடைய கூட்டங்களை வீழ்த்தின அந்த வரலாறு தான் ஆவிக்குரிய வரலாறாக நமக்கு இருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் ஏதோ ஒரு சினிமா போல இல்லை, இது வசனத்திலே அப்படிதான் இருக்கு. ஏன்னா பரலோகத்துல யார் சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது? முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள் பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றின் மேலேயும் ஒரு துக்கமான காரியம் தான், ஆனாலும் ஆவியில அந்த மனுஷன் மனம் அடிந்து போகல. அவன் என்ன செஞ்சுட்டான்? திரும்பவும் உற்சாகமாயிட்டான். அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? தாடை எலும்பை கொண்டு என்ன செஞ்சுட்டான்? விடுதலையான தன்னுடைய கைகளை கொண்டு, பரிசுத்தாவின் பலனை கொண்டு அவன் என்ன செஞ்சுட்டான்? சத்துருவை வீழ்த்திட்டான் அர்த்தம். அல்லேலூயா. சத்துரு ஒரு திட்டம் கொண்டு வந்தது, எப்படியாவது கிறிஸ்துவின் அன்பை விட்டு இவனை பிரித்து விடலாம். வியாகுலம், வியாதி, படுக்கை, இப்படி பலவிதமான போராட்டங்கள், பஞ்சம், நாசம், மோசம் எல்லாத்தையும் கொண்டு வந்து பார்த்துச்சு. ஆனால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு இவனை பிரிக்கவே முடியல. காரணம் என்ன? அவைகள் எல்லாவற்றின் மேலையும் இவன் ஜெயம் கொண்டான். ஓ ராபா ரீபா தூனதி அந்தராதனஷ்யா. Glory to God. Hallelujah. அப்படிப்பட்டதான ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படிதான் கர்த்தர் நம்மை ஆவிக்குரியவர்களாய் பூமியிலே வைத்திருக்கிறார். Praise the Lord. குவியல் குவியலாக சத்துருக்களின் மேலே ஜெயம். Hallelujah. Praise the Lord. Hallelujah. சிலருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை எல்லாம் கேள்விப்பட்டா நமக்கு தெரியும். சிறு வயதிலே இருந்து, தன்னுடைய வீட்டிலே சிறு பிள்ளையாய் வளர்ந்த நாட்களிலே இருந்து அவர்கள் தங்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களை கண்டு இருக்கிறார்கள். சிலருக்கு சொந்த அப்பா சத்துருவா இருந்திருப்பான் சின்ன வயசுல. அல்லேலூயா. குடிச்சிட்டு வந்திருப்பான் வீட்டுக்கு. பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க, சிலருக்கு என்னென்னமோ இருந்திருக்கு. சிறு வயதுல இருந்தே போராட்டம், பஞ்ச காலங்கள் இருந்திருக்கும். சிலருக்கு என்னென்னமோ வெட்கப்பட்டு போகிற சூழ்நிலைகள் இருந்திருக்கும். இப்படி எல்லாம் இருந்தாலும் அவைகளின் மேலெல்லாம் ஜெயம் எடுத்து ஜெயம் எடுத்து ஜெயம் எடுத்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருப்போம். அல்லேலூயா. கடைசியா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமேட்டு என்ன இருக்கும்? ஏதோ ஒரு போராட்டம் வந்துகிட்டு தான் இருக்கும். சரீர பிரகாரமாகவோ மனதிலேயோ என்னமோன்னு வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அவன் கர்த்தருக்குள்ள அவன் என்ன சொல்ல முடியும்? உற்சாகம் அடைந்து அவன் சொல்ல முடியும், இதோ குவியல் குவியலாய் பட்டு கிடக்கிறார்கள் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த சத்துருக்கு மேலே எல்லாம் நான் ஜெயம் எடுத்தேனே. அல்லேலூயா. ஜெயத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தீரே என்று கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. க்ளோரி. இது மாம்சத்தின் மேலையும் ரத்தத்தின் மேலையும் எடுத்த ஜெயம் அல்ல. ஏதோ ஆளுங்களை கொண்டுட்டோம், நமக்கு விரோதமா ஒரு எழும்புனா அவன் செத்துட்டான், அதுவா காரியம்? இங்க அப்படி இல்லை. அல்லேலூயா. நமக்கு விரோதமா எழும்புனா கர்த்தர் இன்னமும் அவனை அதிகமா ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படிதான் நம்ம நினைக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அப்படிதான் வசனம் சொல்லுது, சத்துருக்களை நேசிங்கள், சத்துருக்களை ஆசீர்வதிங்கள் என்று. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவன் அழிந்து போனான், அவன் ஒழிந்து போனான் என்று மனுஷனுக்கு அகைன்ஸ்டா இல்லை இந்த காரியம், பிசாசுக்கு எதிராக, அந்தகார வல்லமைகளுக்கு எதிராக, பிரதிகூலமாய் எழும்பினதான வல்லமைகளுக்கு அவைகளின் மேலே ஒரு ஜெயத்தை பெற்றுக் கொண்டதை இந்த வசனம் குறிப்பிடுகிறது. குவியல் குவியலாக அந்த வல்லமைகளை எல்லாம் மேற்கொண்டு வரும்படிக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். Praise the Lord. Hallelujah. Glory to God. Praise the Lord. பட்டு கிடக்கிறார்கள், அப்படி குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள். அவ்வளவு கர்த்தர் நமக்கு ஜெயங்களை வாழ்க்கையில அவர் கொடுத்து கொண்டு நடத்தி கொண்டே தான் வருகிறார். Praise the Lord. ஒருவேளை நமக்கு முன்பாக இருக்கிற சவால்கள் அதிகமாக இருக்கலாம், ஆனால் நம்ம கடந்து வந்த பாதையில
குவியல் குவியலாக சத்துருவின் காரியங்களை ஜெயம் எடுத்து நாம் கடந்து வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பாருங்க, மறுபடியும் சொல்றேன், மாம்சத்துக்கு ரத்தத்துக்கு விரோதமாய் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் ஏதோ வீணா போயிட்டாங்க, நமக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்கள் ஒண்ணுமில்லாம போயிட்டாங்கன்றது காரியம் அல்ல. அவர்கள் இன்னமும் ஆசீர்வதிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த சத்துருவின் வல்லமைகளை, அந்த காரியங்களை நாம் மேற்கொண்டு வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இதனுடைய அடுத்ததுல அவன் சொல்லுகிறான், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். அல்லேலூயா. பாருங்க என்ன சென்டென்ஸ் சொல்றான். இன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்துல அநேகர் சின்ன சின்ன குழப்பங்களினாலே அநேக ஆண்டுகள், அநேக வருடங்கள் ஒரு விசுவாசத்துல அலைந்து திரிகிறவர்களாகவே தான் நம்ம காணப்படும். விசுவாசம் என்பது ஒரு நேராக செல்லக்கூடியதான ஒரு பாதையை உடையதுதான். ஆனால் விசுவாசத்திலே அந்த நேராக செல்லுகிறதான ஒரு காரியம் இல்லாமல் கோணல் மாணலாக செல்வதற்கு காரணம், நாம சிறு சிறு குழப்பங்களினாலே விசுவாசத்தினுடைய ஓட்டத்திலே கொஞ்சம் அலைந்து திரிந்து கொண்டு இருப்போம். அல்லேலூயா. அப்படி சில கன்ஃபியூஷன்ஸ், சில ஆம்பிகுவிட்டிஸ் இந்த பகுதியிலே இருக்கிறதும் அது தெளிவாக்கப்படுகிறதையும் நாம் பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதை நம்ம வேகமா நம்ம பார்த்து முடிக்கலாம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என்ன ஆம்பிகுவிட்டிஸ் இங்க இருக்கு, என்ன கன்ஃபியூஷன்ஸ் இங்க இருக்கு. விசுவாசிகள் நிறைய பேர் நம்ம நிறைய கற்றுக்கொண்டு இருப்போம். சில சமயத்துல நிறைய நாலேஜ் இருக்கும். But that does not mean our confusions were clarified. We may be unknowingly held back in confusions. Amen. நமக்கு உணராமலேயே சில குழப்பமான விசுவாசத்துல ஒரு தெளிவில்லாமல் சில காரியங்களிலே காணப்படுவோம். ரொம்ப ஈஸியா புரிந்து கொள்ளணும்னா நம்ம எப்படி பார்க்கலாம்னா, சிலருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். சுவிசேஷத்தையே கூட ஏற்றுக்கொள்ளாமல் அது அவர்களை தடை பண்ணி வைத்திருக்கும். என்ன தெரியுமா, நல்ல மனுஷன் தான், அவனுக்கு சுவிசேஷம் கிடைக்கல, இல்ல அவன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளல, அவன் செத்துட்டான், அவன் பரலோகத்துக்கு போக மாட்டான்றீங்களா, அவன் நரகத்துக்கு தான் போவானா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பான். இல்லைன்னா இன்னொரு கேள்வி வைப்பான், உலகத்துல இவ்வளவு நாச மோசங்கள் இருக்கு, நம்மளே கூட இதெல்லாம் வச்சிருப்போம். அல்லேலூயா. இப்படியெல்லாம் இருக்கும்போது கர்த்தரையே அது எதுவும் செய்யல. அதனால சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமலேயே காணப்படுவான். அல்லேலூயா. தடை, ஒரு சின்ன கன்ஃபியூஷன், பட் it has held their entire life from receiving the life in Christ. Hallelujah. விலையேற பெற்றதான ரட்சிப்பை கிறிஸ்துவுக்குள்ளாக அடைய கூடாதபடிக்கு ஒரு சிறு குழப்பம். பாருங்க, ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்டிருப்போம் சில பேரு, ஆனால் பெந்தேகோஸ்தே அனுபவத்துல வருகிறதுல ஒரு தயக்கம் இருக்கும். காரணம், ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். அல்லேலூயா. எய்தர் மனுஷர்களை பார்த்து குழம்பியிருப்பாங்க. ஆமா, இவங்க பரிசுத்தாவில நிரம்புறேன்னு சொல்லுவாங்க, ஆனா இவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கு, ஃபுல்லா மாம்சம் தான் வெளிப்படுது. அதையெல்லாம் தாண்டி சில பேர் சபைக்கு கூட போயிருப்பாங்க, ஆனா எப்படியோ தெரியல, அப்படி ஏற்கனவே குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உள்ளவனுக்கு நிறைய கொடுக்கப்படும்ன்றது மாதிரி, ஏற்கனவே கொஞ்சம் குழப்பத்துல இருக்கிறவங்க சபைக்கு போய் என்ன ஆயிரம் தெரியுமா, அவங்க போன நேரம் அந்த சபையே ரெண்டா பிளந்துகிட்டு இருக்கும். ஆவிக்குரிய சபைக்கு எப்படியோ போயிருப்பான், ஆனால் போன இடத்துல சண்டை நடந்து சபையே பிரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்ப என்ன ஆயிரும், ஆமா நம்ம நினைச்சது சரிதான், ஆவிக்குரிய சபை எப்படியாவது போய் அங்க தேறிடலாம் நினைச்சா நம்ம கடைசியில உண்மையிலேயே முதல்ல நினைச்சது தானே சரியா இருக்கு. பாருங்க, ஃபுல்லா மாம்சத்துல சண்டை போட்டு எல்லாரும் சபையே பிரிஞ்சு, இனிமேல் நம்ம ஆவிக்குரிய சபைக்கே போகவே வேண்டாம். சில பேர் எந்த சபைக்கும் போகவே வேண்டாம்னு முடிவெடுத்துருவாங்க. அல்லேலூயா. இல்லைன்னா சில பேர் சபைக்கு போயிருப்பாங்க, போன இடத்துல ஏதோ ஒரு அம்மா இல்ல ஒரு ஆளு கொஞ்சம் முகம் சுளித்து இருப்பான் இவங்களை பார்த்து. அவன் என்ன காரணத்துக்கு முகம் சுளிச்சான்னு அவனுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அவன் மூக்குக்குள்ளேயோ அவன் முகத்திலேயோ ஏதோ பூச்சி கூட வந்து விழுந்திருக்கும். ஆனால் இதை பார்த்த இந்த மனுஷன் என்ன செஞ்சிருவான், ஆவிக்குரிய சபைக்கு இதுக்கு தான் நாங்க போறதே இல்லை. ஏன் அப்படின்னா, அப்படியே போனாலும் 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே புறப்பட்டு போயிடுவோம். ஏன்னா போன இடத்துல இப்படி ஆட்கள் இருக்காங்களே, என்ன இவங்க ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குறை
மனதில் உள்ளவர்களாய் நம்ம என்ன செஞ்சிருவோம்? குழப்பம் அடைஞ்சு, என்னடா இது, நல்ல ஆவிக்குரிய போதகர், ஆனா அவர் இப்படி செய்யறாரு, என்னடா இது, ஆவிலையும் நிரம்புறாரு, இப்படியும் பண்றாரு. குழப்பம். அல்லேலூயா. மனுஷனை பார்த்தாலே இன்னைக்கு என்ன உண்டாகும்? குழப்பம் தான் உண்டாகும். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம தெரியணும், மனுஷனா நம்ம தொடக்கத்திலேயே அதான் பார்த்தோம். அதுல குழப்பம் ஒண்ணு கிளாரிஃபை பண்ணாரு. ஸ்டார்டிங்லயே கர்த்தர் நமக்கு, நம்ம வர்ஷிப் பண்ணும்போதே கர்த்தர் காண்பித்தது என்ன? காணிக்கைய மனுஷன் கையில கொடுக்கணும், கனத்தை, மகிமையை, துதியை தேவனுக்கு செலுத்தணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு தான் காணிக்கையை செலுத்துறோம், ஆனா அது யார் கையில தான் கொடுக்கணும்? காணிக்கை பெட்டியிலையோ இல்ல ஆகாயத்துல தூக்கி போட முடியாது இல்ல. அல்லேலூயா. அப்ப அதை காணிக்கைகளை நம்ம மனுஷன் கொடுக்கிறோம், ஆனா கனத்தை, மகிமையை, துதியை கர்த்தர் தான். பரிசுத்தர் என்பது கர்த்தர் தான். மனுஷன் எவ்வளவு ஆவிக்குரிய ஊழியக்காரனாய் மனுஷனாய் இருந்தாலும் அவன் பரிசுத்தர் கிடையாது. அல்லேலூயா. பரிசுத்தர் தேவன் தான். அவருக்கு தான் துதி, மகிமை, கனம். அல்லேலூயா. ஆனா நம்ம சப்போர்ட்டா யாருக்கு இருக்கணும்? கர்த்தருக்கு போய் இருக்க முடியுமா? மனுஷனுக்கு தான். நம்ம ஊழியம் செய்கிறவர்களுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் அவங்க சோர்ந்து போகும்போது நம்ம கூட இருந்து, நான் இருக்கிறேன் பாருங்க, உங்களோட இருக்கிறேன், அல்லேலூயா, சப்போர்ட் கொடுக்கணும். அப்படி சப்போர்ட் கொடுத்து சிலரெல்லாம் அப்படி தூக்கி விடுகிற போது தேசங்கள் மாற்றப்படும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதற்குரிய ஸ்லாக்கியங்களை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்ப சின்ன கன்ஃபியூஷன், அதுல காணிக்கை யாருக்கு கொடுக்கணும்னே தெரியாம, என்ன செய்யணும்னே தெரியாம, கனத்தை யாருக்கு கொடுக்கணும், காணிக்கை யாருக்கு கொடுக்கணும், மகிமையை யாருக்கு கொடுக்கணும், துதியை யாருக்கு கொடுக்கணும், இதுல ஒரு குழப்பத்துல கொஞ்சம் பேர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது போலதான் இந்த இடத்துல கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்று சொல்லிட்டான். யாராவது செய்ய முடியுமா அப்படி? நம்ம ஊர் சினிமால தான் செய்ய முடியுமே தவிர, கழுதையின் தாடை எலும்பினால் நான் கொன்றேன், நான் சாதித்தேன், நான் செய்து விட்டேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் பாருங்க எவ்வளவு சாமர்த்தியமா செஞ்சுட்டேன். அல்லேலூயா. எவ்வளவு அறிவாளி, எவ்வளவு திறன் உள்ளவன், எவ்வளவு தைரியம் உள்ளவன், எவ்வளவு படிச்சிருந்தா நான் இதை செஞ்சிருப்பேன். என் ஃபேமிலியில எனக்கு எவ்வளவு வேல்யூஸ் கொடுத்திருந்தாங்கன்னா நான் இதை செஞ்சிருப்பேன். அது கூட ஒரு விதமான பெருமை தான். சில பேர் சொல்லுவாங்க, எங்க ஃபேமிலியில நிறைய வேல்யூஸ் இருந்துச்சு. அல்லேலூயா. என் கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன். With the values that I learned from my family, I am successful today. Hallelujah. பாருங்க, எல்லாம் மேட்ச் பண்ணி பார்த்தா ஒரே மாதிரி தான் வரும். Praise the Lord. ஆனா நம்ம சொல்லணும், கழுதையின் தாடை எலும்பினால 1000 பேரை கொன்றது உண்மைதான், ஆனால் அதை செய்தது கர்த்தர். Hallelujah. Glory to God. Praise the Lord. Hallelujah. சின்ன ஒரு கிளாரிட்டி இல்லாததுனால இவனுக்கு என்ன உண்டானது? பயங்கரமா டயர்ட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் தான் இவன் மிகவும் தாகம் அடைந்து, 1000 பேரை கொன்றப்ப வராத ஒரு தாகம் இவனுக்கு எப்ப வந்துருச்சு? அப்படி 17வது வசனம் திட்டமா எழுதியிருக்கும். ஆச்சரியமா இருக்கும் பாருங்க, வசனம் அக்யூரேட்டா, பிரெசைஸா இருக்கும். 17வது வசனத்துல அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு, அல்லேலூயா, அதுக்கப்புறம் தான் காரியம் வருது. என்ன வருது? அவன் கையில இருந்த தாடை எலும்பை எரிந்துட்டு விட்டுட்டான், அப்புறம் பேரிட்டான். அதுக்கப்புறம் தான் மிகவும் தாகம் அடைந்து, எதற்கு பின்பு? சொல்லி தீர்ந்த பின்பு. இப்ப என்ன சொல்லுகிறோம்? யாருக்கு மகிமையை செலுத்துகிறோம்? துதியை ஏறெடுக்கிறோம். அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றல்ல. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர், எனக்கு நீங்க 1000 பேரை நான் கொல்ல உதவி செய்தீர், உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம். 1000 பேரிடத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தீர். 1000 போராட்டத்தில இருந்து என்னை வெளியே கொண்டு வந்தீர். எனக்கு எதிராய் தோன்றினதான 1000 சவால்களையும் நான் சந்தித்து மேற்கொள்ள கர்த்தர் என்னோடு இருந்தீர், உமக்கு நன்றி என்று கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமை, கனம், துதி ஒரு செகண்ட், ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படியே மாறிடுச்சு. நம்ம நினைப்போம், நாங்க அதுல தெளிவாதான் இருக்கோம், நாங்க என்ன செய்ய மாட்டோம், எப்போதுமே சாட்சி சொன்னா கர்த்தரால தான், கர்த்தர் தான், கர்த்தர் தான் நாங்க எப்போதும் சொல்லிடுவோமே. ஒரு செகண்ட் கூட நாங்க அதுல தவற விடவே மாட்டோமே. We always glorify and praise the name of Jesus Christ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா புலம்பும் போது அதை செய்ய மாட்டோம். எப்படி சொல்லுவோம்? ஆமா, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா, எவ்வளவு போராட்டம் தெரியுமா எனக்கு,
எவ்வளவு காலையில எழும்புனதுல இருந்து ராத்திரி வரைக்கும் நான் எவ்வளவு விஷயங்களை சந்திக்கிறேன் தெரியுமா? என்னென்ன நான் யோசிக்கிறேன் தெரியுமா? என்ன இங்க போறேன், அங்க போறேன், இதை செய்யறேன், அதை செய்யறேன். எவ்வளவு பாத்திரம் விளக்க இருக்கு தெரியுமா? சில சகோதரிகள் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு அலைச்சல் தெரியுமா? சில சகோதரர்கள் சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அலைச்சல், எவ்வளவு கஷ்டம், இவனையும் அவனையும் சமாளிச்சு என்ன பாடு தெரியுமா? புலம்பும் போது கர்த்தரை மறந்துடுவோம். அல்லேலூயா, க்ளோரி. புலம்பல் ஓகே தான், தப்பு கிடையாது. சில சமயத்துல புலம்புனாதான் கொஞ்ச நேரத்துல நம்ம மனசு செட்டில் ஆகும். எப்படியோ புலம்புன பிறகாவது கொஞ்ச நேரம் கழிச்சு 1000 பிரச்சனை இருந்துச்சுதான் இந்த நாள்ல. ஆனாலும் என்னுடைய கர்த்தர் என்னோடு கூட இருந்தாரு. நான் தண்ணீரில நடக்கிற போதும் என்னோடு இருந்தாரு, அக்கினியில நடக்கிற போதும் என்னோடு இருந்தாரு என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். Glory to God. Hallelujah. Praise you Jesus. அப்ப சின்ன கன்ஃபியூஷன், ஆனா அது அவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்து அவன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான், களைத்து போயிட்டான், அப்படியே தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட தொடங்கிட்டான். அல்லேலூயா. எப்படி புலம்பிட்டான்? பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கீங்க, ஆனா இப்ப நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில் விழ வேண்டுமோ என்றான். ஒரு செகண்டுக்கு முன்னாடி 1000 பேரை கொன்றவன் இப்ப எப்படி ஆயிட்டான்? இவங்க கையில நான் விழ வேண்டுமோ என்று பயந்துட்டான், நடுங்கிட்டான். நமக்கு பயங்களும் நடுக்கங்களும் திகில்களும் ஏன் வருகிறது தெரியுமா? நமக்கு நாமே சிலருக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து நான் நல்லா படிச்சேன், நல்ல வேலை கிடைச்சிச்சு, நல்ல குடும்பம், நல்ல வீடு, நல்ல அதுக்கப்புறமேல்ட்டு என் பெற்றோர்கள் உதவி செஞ்சாங்க, இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, நல்ல வேலை செஞ்சேன், நல்லா சம்பாதிச்சேன், இதெல்லாம் நான் செஞ்சேன். அப்படி எனக்கு நல்ல குணம் இருந்துச்சு, எனக்கு நல்ல அறிவு இருந்துச்சு, நான் சரியா என் கடமையை செஞ்சேன். இப்படி சில பேர் நினைச்சிட்டு இருக்கோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கூடவே தான் 4 பேர் பிறந்திருப்பான், ஆனால் அவன் அப்படி வந்திருக்கவே மாட்டான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாம தான் அப்படி வந்திருப்போம். அப்ப நமக்கு தெரியணும். பிரைஸ் தி லார்ட். சிறு வயதுல இருந்து தாயின் கற்பத்தில இருந்து கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டபடினாலே தான் அவ்வளவு அவ்வளவு திட்டமாய் தெளிவாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப போராட்டத்தை எல்லாம் தாண்டி வருகிறது யாரால? கர்த்தரால. அல்லேலூயா. Glory to God. வாசிக்கலாம். சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்படி ஆனது? ஆவியினாலே ஆனது. Glory to God. இப்ப நம்ம வாழ்க்கையில காரியங்கள் ஆகிறது. எப்படி ஆகிறது? எப்படி அது சாத்தியப்படுகிறது? எப்படி நாம் அதை சுதந்திரித்துக் கொள்கிறோம்? எப்படி நாம் பலப்படுத்தப்படுகிறோம்? எப்படி நம்முடைய வியாதிகள் அகன்று போகிறது? நான் மாத்திரை போட்டேன், சரியான சமயத்துல டாக்டர்கிட்ட போயிட்டேன், தப்பிச்சிட்டேன். அல்லேலூயா. கேட்டு பாருங்க, எத்தனையோ பேரை சரியான சமயத்துல டாக்டர்கிட்ட போய் தான் சில பேரு போயிட்டாங்க. அல்லேலூயா. அது அல்ல காரணம். கர்த்தர் என்னோடு இருந்தார். அல்லேலூயா. ஒரு பராக்கிரமசாலியை போல கர்த்தர் என்னோடு இருந்தார், என்னை விடுதலையாக்கினார். என்னிலும் பேலனுள்ள, என்னிலும் பலமான கைகளிலே இருந்து என்னை கர்த்தர் விடுவித்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்காய் சிறைச்சாலைகளை திறந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அல்லேலூயா. என் படுக்கையை மாற்றி போட்டார் என்னுடைய கர்த்தர். அல்லேலூயா. என் பலவீனங்களிலே அவருடைய கிருபையானது எனக்கு பலனை கொண்டு வந்தது. அவருடைய பலம் எனக்குள்ளே தரிப்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. Glory to God. என்னுடைய தோல்வியிலே அவர் எனக்குள்ளே வெற்றி சிறந்தார். என்னை மேற்கொள்ளும்படி எனக்கு உதவி செய்தார். எனக்கு தகுதி இல்லாத பகுதிகளிலேயும் கர்த்தர் என்னை உயர்த்தி கொண்டு வந்தார். என் கைகளை பிடித்து நடத்துகிறவர் அவரே. அல்லேலூயா. அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அவரே என்னை நடத்துகிறவராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையாமல் இருப்பதற்கு காரணம் என்னுடைய கர்த்தர். நான் இன்றைக்கு போஷிக்கப்படுகிறதற்கு காரணம்
என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நாம் சம்பாத்தியங்கள் அல்ல, நம் கைகளின் கிரியைகள் அல்ல, கர்த்தருடைய கரத்தின் செயலினாலே நாம் ஒவ்வொரு நாளும் போஷிக்கப்பட்டு வருகிறோம். ஊராவா ரிபாத நதியா. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தரே அவரே பாதுகாத்து வருகிறார். நம்முடைய பாதுகாப்புகள் அல்ல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும், ஆனால் நடத்துகிறவர் கர்த்தர். ஊராபா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. பலருக்கும் கன்ஃபியூஷன். புலம்புகிற போது காலையில இருந்து ஒரே அலைச்சல், ஒரே போராட்டம். சின்ன வயசுல இருந்து என் வாழ்க்கையில எப்போதும் போராட்டம் தான். ஹல்லேலூயா. நாமே செய்து கொண்டு இருக்கிறது போல இல்ல, இல்ல, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். நம்ம சொல்ல வேணும், என்னென்னமோ இருந்துச்சு, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை தாங்குகிறார். அல்லேலூயா. நான் தாவீது சொல்லுகிறான், சிறு வயது முதற்கொண்டே அவர்கள் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், ஆனால் கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். அல்லேலூயா. Praise the Lord. Glory to Jesus. Amen. Bless your holy name, Lord. Hallelujah. Praise the Lord. கன்ஃபியூஷன் இன்னைக்கு நீங்கணும். வயதானவர்களுக்கு சில பேருக்கு ஒரு அக்கம்ப்ளிஷ்டு ஃபீலிங் இருக்கு. நான் என்ன சொல்றேன், சிலர் சொல்லுவாங்க, அப்படி ஏதாவது கொஞ்சம் அக்கம்ப்ளிஷ்டு ஃபீலிங் இருந்தா தானே கொஞ்சமாவது உற்சாகம் இருக்கும். நான் சொல்றேன், அதை விட அதிக உற்சாகம் எங்க தெரியுமா இருக்கு? when we know that the Lord has kept us thus far. Hallelujah. கர்த்தர் தான் நமக்கு நம்ம கேட்டதை கொடுத்திருக்கிறார், கேட்பதற்கு மேலாகவும் கொடுத்திருக்கிறார். நம்மை அவர்தான் பாதுகாத்து வைத்திருக்கிறார். அவருடைய கரத்தின் நிழலிலே தான் நாம் காக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதான ஒரு அந்த ஃபீலிங் வந்துச்சுன்னா, more than the feeling of accomplishment, the feeling of the Lord's hand over us will give us enormous strength. Hallelujah. இன்னைக்கு உலகம் சொல்லுது, we will have to always have a sense of accomplishment. நமக்குள்ள எப்போதுமே இதை செஞ்சுட்டோம், சாதிச்சிட்டோம், அப்பப்போ ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஃபீலிங் இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், அடுத்தது செய்ய முடியும். சிலர்லாம் பாருங்க, எல்லா பொருளையும் ஷெல்ஃப்ல அழகா அடுக்கி வச்சதுக்கு அப்புறம் அவங்க மனசுல அக்கம்ப்ளிஷ்ட் இருக்கும். சிலர்லாம் புல்ல வெட்டுவாங்க, அப்படி டிசைனா வெட்டி 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 புல்ல, அதை கடைசியா வந்து வெட்டினதை விட அதிக நேரம் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பா எவ்வளவு அழகாக வெட்டணும் அப்படின்னு. கண் எதிரிலேயே 3 நாள்ல புல் வளர்ந்துரும். அல்லேலூயா. அப்புறம் வளர்ந்துருச்சு, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே எப்படி வளர்ந்துச்சு. அப்பதான் வீட்டுல இருக்கவங்க சொல்லுவாங்க, நீங்க போய் நின்று பார்க்க தொடங்கினது 3 நாளா அங்கேயே தான் நின்று இருக்கீங்க. அல்லேலூயா. அப்புறம் வளராம என்ன செய்யும்? சிலர் கார் அப்படியே கிளீன் பண்ணி தொடச்சு வச்சுட்டு அப்படியே அது பார்க்கும்போது அவ்வளவு ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஃபீலிங். அல்லேலூயா. அதை விட அதிக ஆனந்தம் கர்த்தர் தருகிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் என்னை பாதுகாத்தார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார், கர்த்தர் என்னை வழி நடத்தினார், கர்த்தருடைய கரத்தின் நிழலிலே நான் பாதுகாப்பா இருக்கிறேன், அவருடைய சட்டைகளின் கீழே வந்திருக்கிற எனக்கு அவரால நிறைவான பலன் உண்டாயிருக்கிறது. இதுதான் நம்முடைய சந்தோஷம். நான் பலவீனன் ஆனாலும் பலவான் என்று சொல்லுகிறேன். காரணம், அவருடைய கிருபையினாலே நிரப்பப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய கிருபை எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நம்முடைய சென்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். we will have to change our psychology. உலகம் சொல்லித் தருகிற விதமாய் அல்ல, கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு வேறு விதமாய் தான் கற்பிக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் வசனங்கள் சத்திய வசனங்களாய் இருக்கிறது. ஆமென். அப்ப நமக்கு சென்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டை விடவும் அதிக சந்தோஷம் கர்த்தருக்குள்ளே நாம் பாதுகாக்கப்படுகிறது தான். ஹல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறான், மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள். Rejoice always. Rejoice always in the Lord. Amen. Hallelujah. Glory to God. இது ஒரு குழப்பம். இன்னும் ஒரு குழப்பம் இருக்கு. அது எப்படி தெரியுமா? இவன் சொல்றான், கைகளாலே 1000 பேரை கொன்று போட்டான் என்று சொல்லுகிறான். முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றான். முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லி இருந்திருக்கணும்? கர்த்தர் ஆலே நான் இதை சாதித்தேன், கர்த்தராலே இது எனக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. ஆனா முடியறதுக்கு முன்பாக சில பேர் நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்?
பாப்போங்க, கர்த்தர் செய்வாருன்னு நினைக்கிறேன். கர்த்தர் செய்வார். கர்த்தர் தான் செய்யணும், கர்த்தர் தான் பண்ணணும். ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக தாங்கள் செய்வதாக இல்ல, சொல்லவே மாட்டோம். கர்த்தர் தான் செய்யணும், கர்த்தர் தான் பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்போம். ஏன் தெரியுமா? ஒருவேளை அது நடக்காம போயிடுச்சுன்னா பழிய கர்த்தர் மேலே போட்டுடலாம். அல்லேலூயா. கர்த்தர் செய்யல. அதனால நம்ம என்ன செய்வோம்? கர்த்தர் தான் இதை செய்யணும், கர்த்தர் தான் இதை பண்ணணும்னு சொல்லுவோம். ஒரு காரியம் தொடங்குவதற்கு முன்பாக அப்படி சொல்லுவோம், முடிஞ்சதுக்கு அப்புறம் செஞ்சுட்டோம், நல்லா செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. போராடி எப்படியோ வந்துட்டோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக நமக்கு இந்த இடத்துல எப்படி இருக்கு? சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் 9ஆம் வசனத்தை நான் வேகமாக வாசித்து அதோட நம்ம முடிக்கலாம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாவேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். சகரியா 4 அதுல 6ல தான் நம்ம என்ன பார்த்தோம்? பரிசுத்தா என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று நம்ம பார்த்தோம். ஆனால் 7ஆம் 8ஆம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? யார் கொண்டு வருவா? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். யாரு? செருபாபேல். எப்படி ஆகும்? பரிசுத்தாவினாலே ஆகும். யார் கொண்டு வருவா? செருபாபேல் கொண்டு வருவான். அப்ளிகேஷன் யார் போடுவா? நாம தான் போடணும், ஆவியானவர் போட மாட்டார். ஒரு இடத்துல போன் அடிச்சு யார் விசாரிப்பா? நாம தான் விசாரிப்போம். அல்லேலூயா. ஆனால் அது யாராலே ஆகும்? ஆவியினாலே ஆகும். யார் தலைக்கல்லை கொண்டு வருவா? செருபாபேல் கொண்டு வருவான். அதற்கு பாருங்க, இன்னும் இது நிரூபிக்கும் விதமா இந்த வசனம் முடியும். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் செருபாபேலின் கைகள், அல்லேலூயா, இந்த ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போட்டது. ஆமென். ஹல்லேலூயா. அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். ஹல்லேலூயா. யாருடைய கைகள்? செருபாபேலுடைய கைகள். தலைக்கல்லை கொண்டு வருகிறான், அது அஸ்திபாரம் போடுகிறான், அவனே அதை முடித்தும் தீர்க்கிறான். பிரைஸ் தி லார்ட். சிலர் பாருங்க, 1 மைல் தூரம் கூப்பிட்டுருப்பாங்க, ஆனால் 2 மைல் தூரம் கர்த்தர் போகணும்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ போய் செய்து முடி. உனக்கு அதுக்கு தான் கைகள் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. கால்கள் அதுக்கு தான் கொடுக்கப்பட்டது. நீ போய் அதை செய்து முடிக்கணும். ஒரு உதவி, ஒரு வீட்டிலேயோ வெளியிலேயோ செய்து முடிக்கணும். ஒரு உதவி செய்கிறோம், ஒரு தாராளமா நம்ம கைகளை கொண்டு சிலருக்கு தான தர்மங்கள் செய்யறோம்னா கைகளை கொண்டு தான் அதை செய்யணும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு தடவை எங்கேயோ நான் கேள்விப்பட்டதுதான். ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் கேட்கிறாரு, ஒரு 100 ரூபாய் கிடைக்குமான்னு. உடனே அவர் சொல்றாரு, நான் பிரேயர் பண்ணிட்டு கொடுக்குறேன். அல்லேலூயா. எனக்கு அது ஆச்சரியமா, ஒரு வியப்பா இருந்துச்சு. எங்களுக்கு 2, 3 பேர் நாங்க அதை பார்க்கிற போது, என்னடா இது 100 ரூபாய் எடுத்து கொடுப்பதற்கு இவன் பிரேயர் பண்ணிட்டு ஆவியானவர் சொன்னாதான் இவன் கொடுப்பானா? அல்லேலூயா. எடுத்து கொடுத்துட வேண்டியதானே. அதை கைகள் தானே எடுத்து கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். இவன் கைகள் தான் எடுத்து கொடுக்கணும். அது எப்படி ஆகும்னா அது பரிசுத்த ஆவியான கர்த்தராலே அது ஆகும். ஆனா செய்ய வேண்டியது, அல்லேலூயா, கன்ஃபியூஷன் பாருங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஒருத்தர்லாம் என்கிட்ட கேட்டான், நீ விசுவாசம் விசுவாசம் விசுவாசம்னு போயிட்டே இருக்கிறீங்க, ஆனா எனக்கு பிடிக்காதது ஒன்னே ஒண்ணுதான் கிறிஸ்தவர்கள்ட்ட. என்னன்னா, கடவுள் கடவுள் நீங்க போறீங்க, ஆனா கடவுளா வந்து நீங்க எக்ஸாமுக்கு படிப்பாரு, கடவுளா இந்த வேலையை செய்வாரு, கடவுளா இதை பண்ணுவாரு. கன்ஃபியூஷன். ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன நினைச்சிட்டான்? கடவுள் தான் எல்லாம் செய்வாருன்னு நம்ம சொல்றோம். ஆனா அவன் என்ன நினைக்கிறான்? கடவுளா வந்து செய்வார். ஆமா, சிலது நம்மளால முடியாதத கர்த்தர் தான் வந்து செய்வார். ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்க முடியுமா நம்மளால யாரையாவது? வியாதியை சுகமாக்க முடியுமா? பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வையை கொண்டு வர வைக்க முடியுமா? அற்புதம் செய்ய முடியுமா? அதிசயத்தை நடப்பிக்க முடியுமா? அதையெல்லாம் யார் தான் செய்யணும்? கர்த்தர் தான் செய்யணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம கைகளுக்கென்று சில காரியங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கு. அஸ்திபாரம் போடணும், அதை முடித்து தீர்க்கணும். ஒரு காரியத்தை கையில எடுத்தா அதை என்ன செய்யணும்? முடித்து தீர்க்கணும். சிலர் பாதியிலேயே சோர்வு அடைந்துட்டு, இதோட நான் கர்த்தர்ட்ட கொடுத்துட்டேங்க, அல்லேலூயா, மீதியை கர்த்தர் வந்து செஞ்சிருவாருங்க. என்னங்க, ஒரு குழியை தோண்டி போட்டுட்டீங்க, அதை மூடாம விட்டுட்டீங்க, எனக்கு அதுக்கு மேல முடியல, களைப்பா இருக்கு,
அதை கர்த்தரே அதை செய்து முடிக்கட்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி அல்ல, முடித்து தீர்க்கும் மட்டும் நம் கைகளை பலப்படுத்துகிறவர் கர்த்தர். அதற்கு தான் நம்ம கைகள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறது. பாருங்க என்னென்ன குழப்பங்கள், சின்ன சின்ன குழப்பங்கள் தான். எது கர்த்தருக்கு செலுத்தணும்னு தெரியல, எது மனுஷனுக்கு செலுத்தணும்னு தெரியல, எது கர்த்தர் செய்வாருன்னு தெரியல, எது நம்ம செய்யணும்னு தெரியல, எப்படி ஆகும் அது தெரியல, யாராலே ஆகும், எதை கர்த்தர் யாரை பயன்படுத்துவார் அது தெரியல. ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை தான் எடுத்து பயன்படுத்துவார். சிலர் எந்த ஊழியங்களுக்கும் தங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டாங்க. ஹல்லேலூயா, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கும் கர்த்தருக்கும் நேரடியா தொடர்பு இருக்கு, நான் கர்த்தர்கிட்ட இருந்தே அதனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வேனே தவிர ஒரு ஆலோசனையும் ஊழியக்காரர்களிடத்துல இருந்தோ எந்த உபதேசத்தையும் மற்ற தேவ பிள்ளைகளிடத்துல இருந்தோ பெற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கும் கர்த்தருக்குமே டைரக்ட் கனெக்ஷன். நான் டைரக்டா நானே அதை பெற்றுக்கொள்வேன். அது வரைக்கும் யாரையும் பார்க்க மாட்டேன், யாரையும் பேச மாட்டேன். ஹல்லேலூயா, அது அப்படி அல்ல. சில காரியங்களை கர்த்தர் சிலருடைய கைகள்ல கொடுத்திருக்கார். அப்போஸ்தலர்கள் கைகளை வைக்கிற போது அற்புதங்கள் நிகழ்ந்தது. ஹல்லேலூயா, இன்னைக்கும் தேவ தாசர்களுடைய கைகள் வைக்கப்படுகிற போது அல்லது விசுவாசிகள் கூட இயேசுவின் நாமத்துல சில ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்முடைய கைகளை கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, நம்ம இந்த காரியங்களை எல்லாம் புரிந்துக்கணும். அப்ப சில காரியங்களுக்கு நம்ம மனிதர்களிடத்துல நம்ம உதவிகளை பெற்றுக்கொள்கிறோம். we can join along in the ministry of the Lord along with the other children or servants of God. Hallelujah. கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். இன்னைக்கு எல்லா பாருங்க, வாரம் ஒரு காரியம் பார்த்தோம். அதுல கடைசியில ஒரு ஹோலிஸ்டிக்கா முழுமையா அதை ஆவியானவர் எப்படி கொண்டு வருகிறார். குழப்பங்கள் எல்லாம் இருக்கு. ஒரு பக்கம் ஆவியானவருடைய ஒரு தாகம் தீர்க்கப்படுகிற அனுபவம் இருக்கு, இன்னொரு பக்கம் விடுதலையின் உணர்வு இருக்கு, இன்னொரு பக்கம் கர்த்தர் காண்பித்ததான அந்த காரியத்தை கொண்டு 1000 சவால்களையும் ஜெயிக்கிற அனுபவம் கூட இருக்கு. ஹல்லேலூயா, ஆனால் அதோடு சேர்ந்து குழப்பமும் இருக்கு. ஹல்லேலூயா, எதை யாருக்கு கொடுக்கணும், எதை எப்படி எடுக்கணும், எது எதோட பொருந்தும், எது எதோட பொருந்தாது. ஹல்லேலூயா, எது கனம் உள்ளது, எதுல கனம் இல்ல. ஹல்லேலூயா, எது ஆவிக்குரிய ஊழியம், எது எழுத்தின் பிரகாரமான ஊழியம், எது நியாயப்பிரமாணத்தின் போதகம், எது உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நடத்துகிற ஊழியம், இந்த வித்தியாசங்களே தெரியாது. பேர்தான் கிறிஸ்தவர்கள், ஆனால் எல்லாம் ஒண்ணுதான். இல்லைன்னா ஆவிக்குரிய ஊழியங்களுக்கு எதிர்த்து பாரம்பரிய காரியங்களுக்கோ அல்லது நியாயப்பிரமாண போதகங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுத்திருப்போம். ஹல்லேலூயா, ஆனால் ஆவிக்குரியவர்களுக்கு ஒரு சார்பா இருக்கவே மாட்டோம். பரிசுத்த ஆவியில நடத்தப்படுகிற ஊழியங்களை ஒரு ரொம்ப ஏளனமா சின்னதா கருதும். ஹல்லேலூயா, glory. எங்க where we will have to invest, on which land we will have to sow our seed, இதெல்லாம் நமக்கு தெரியறதே இல்லை. குழப்பம் தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடினவர்களாக 2 நிமிஷம். ஹல்லேலூயா, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நிறைய காரியங்களை கர்த்தர் நம்மோடு அவர் இடைப்பட்டு இருக்கிறார். ஓ பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்தி, ஹல்லேலூயா, மனுஷனுடைய ஒரு சத்தமாய் அல்ல, ஹல்லேலூயா, மனுஷனுடைய வாய்களை நாவுகளை கொண்டு பிரசங்கிக்கப்பட்டதா இருந்தாலும் வெளிப்பாடுகளை, ஒரு நடத்துதலை, ஒரு உந்துதலை, சில தெளிவுகளை, ஹல்லேலூயா, கர்த்தருடைய சத்தம் தான் கொண்டு வர முடியும். கண்களை மூடினவர்களாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே இருக்கிற குழப்பங்களை நமக்கு காண்பிக்க முடியும். ஓ ஹல்லேலூயா, எனக்கு ஹல்லேலூயா, சில ஆவிக்குரிய ஜனங்களை பார்க்கிற போது நான் பெரிதா எனக்கு பாரங்கள் வருகிறதுன்னு சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா, நான் அப்படியெல்லாம் பெருமையா சொல்வதற்கு ஒண்ணுமே இல்லை. அநேகருக்கு உண்டு, பாரங்கள் உண்டு. சிலரை கண்டாலே பாரம். விசுவாசிகளை பார்த்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை குறித்து ஒரு பாரம் ஏற்படும். சிலர் ஆவிக்குரியவர்களை பார்த்து அவர்களை குறித்து சில பாரங்களோடு இருப்பாங்க. ஆனா எனக்கு அதிகமான ஒரு எண்ணத்துல ஒரு பாரம்னு வந்துச்சு, எப்பயாவது வந்துச்சுன்னா அது எதற்காக தெரியுமா? ஹல்லேலூயா, ஓ இவர்கள் பரிசுத்தாவினாலே தாகம் தீர்க்கப்பட்டு இருக்கிறார்கள், அல்லது தாகம் தீர்க்கப்பட வாஞ்சையோடு இருக்கிறார்கள். இவர்கள் 1000 சவால்களையும் எதிர்கொள்ளுகிற அளவில்
இவர்கள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில கர்த்தருடைய கிரியைகளும் இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவர்களுடைய கைகளும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விடுதலையுள்ள ஜனம்தான். அல்லேலூயா. ஆனாலும் இந்த சின்ன குழப்பம் இவர்களுக்கு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எது கனவீனம் உள்ளது, எது கனம் மிக்கது, எந்த நிலத்திலே விதைக்கணும், எங்கே நேரங்கள் செலவிடணும், யாருடன் கைகோர்க்கணும், எந்த காலத்துல எந்த இடத்துல இருக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சின்ன சின்ன குழப்பங்களினால, தெளிவில்லாததினால தங்களுக்கு வழங்கப்படுகிற ஸ்லாக்கியம் உள்ள இந்த ஜீவன் உள்ள நாட்களை பிரயோஜனப்படுத்துகிறது இல்லையே என்று பார்ப்பேன். அப்பதான் மனம் கொஞ்சம் பதறும், கொஞ்சம் பாரப்படும். அப்புறம் என்னையே நினைச்சு பார்ப்பேன், இப்படி நான் எத்தனை இடத்துல தவறினோ. ஹல்லேலூயா. இப்படி நான் எத்தனை பேரோடு எத்தனையோ இடத்துல கர்த்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணியும் கூட நான் அந்த ஐக்கியங்கள்ல நான் ரொம்ப போகாம விட்டுட்டேன். அந்த ஆவிக்குரிய நபர்களிடத்துல நான் பேசலையே, அவர்களோடு நான் கைகோர்த்து கொள்ளலையே, ஒரு சிநேகம் பாராட்டலையே, ஒரு சகோதரத்துவத்தை நான் வெளிப்படுத்தலையே. ஹல்லேலூயா, glory. I did not sow in those lands. Hallelujah, praise the Lord. ஒரு வெளிப்பாடு இல்லாம, ஒரு குழப்பத்திற்கு ஒரு தெளிவில்லாம நான் நடந்து கொண்டேனே. Praise the Lord. Hallelujah, glory. நிதானிக்க எனக்கு தெரியலையே, காலங்களை நிதானிக்க தெரியலையே, ஆட்களை நிதானிக்க தெரியலையே, ஊழியங்களை நிதானிக்க தெரியலையே. எது ஆவிக்குரிய ஊழியம், எது நியாயப்பிரமாண போதகத்தை உடைய எழுத்தின் பிரகாரமான ஊழியம், எதிலே மகிமை இருக்கிறது, எதிலே மகிமை இல்லை. ஹல்லேலூயா, glory, glory. எங்கே சத்திய வசனங்கள் கடந்து வருகிறது, எங்கே ஹல்லேலூயா, praise the Lord, தேவனுடைய திட்டங்கள் வெளிப்படுகிறது. ஓ, எனக்கு புரியாமல் காணப்படுகிறேனே என்று மனம் வருந்துகிறதும் உண்டு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து பாரப்படுகிறதும் உண்டு. என்னுடைய இருதயத்துல என்னை குறித்து வருந்துகிறதும் உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு மாத்திரம் தான் தெரியும், நம்ம அப்படி என்னென்ன காரியங்களிலே கொஞ்சம் கொஞ்சம் குழம்பி போயிருக்கோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சிலருக்கு காணிக்கைனாலே குழப்பம்தான். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்னே தெரியல. காணிக்கை கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா, கொடுத்தா இது சரியா போகுமா, எங்க கொடுக்கணும் எங்க கொடுக்க கூடாது, எவ்வளவு கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. ஒரே குழப்பம், சின்ன சின்ன குழப்பங்கள் பிசாசு கொண்டு வந்து அநேகரை தடை பண்ணி அநேகரை சோர்வுக்குள்ளாக வைத்து, ஆவியை பெற்ற ஜனம்தான், தாகம் தீர்க்கப்பட்ட ஜனம்தான், பெரிய ரட்சிப்பை கண்ட ஜனம்தான், 1000 சவால்களை எதிர்கொள்ளுகிற ஜனம்தான், விடுதலையோடு இருக்கிற ஜனம்தான். ஆனாலும் குழப்பம். சிலர் மனுஷர்களை குறித்து குழப்பம். குளோரி. இவர்களை பார்த்தா பெந்தகோஸ்து ஆவிக்குரியவர்கள் என்று இருக்கிறது. ஆனால் ஹல்லேலூயா, இவர்கள் மாம்சம் வெளிப்படுகிறது. நான் எப்படி இவர்களோடு சேர்ந்து கொள்ள முடியும்? இதுவா அதுவா, இப்படி போகணுமா அப்படி போகணுமா? ஹல்லேலூயா. ஒரே குழப்பம். ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையில தனிப்பட்ட முறையில நம்மோடு இடைபடுவாரே. ஆனால் ஒப்பு கொடுத்து நம்ம மன்றாடணும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்துல எவ்வளவோ இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு, எவ்வளவோ காரியங்கள் உலகத்துல உண்டு. உலகம்னாலே குழப்பம் நிறைந்ததுதான். ஆனாலும் அதன் இடையிலே கர்த்தர் நம்மை நடத்தி அற்புத விதமாய் கொண்டு வருகிறார். குளோரி. சின்ன சின்ன காரியத்தை கண்டு அநேகர் குழம்பி சபைக்கே போகாத விசுவாசிகள் உண்டு. ஓ, மனம் பதறுகிறது. ஓ, தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். குளோரி, குளோரி, குளோரி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, glory to God. hallelujah, hallelujah. Praise the Lord. கர்த்தர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொல்லுகிற அதே கர்த்தர் தான் அடுத்த 2 வசனங்களுக்குள்ளாகவே இப்படியும் சொல்லுகிறார், செருபாபேல் தலைக்கல்லை கொண்டு வருவான். Glory to God. Thank you Lord. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது. அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். Thank you Lord. என் குடும்பத்தை கர்த்தர்
கர்த்தர் தான் நடத்தணும், எனக்காய் கர்த்தர் தான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கணும். உண்மைதான். குடும்பத்தை நடத்துகிறவர் ஆவியானவர் தான், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். Thank you Jesus. Hallelujah, hallelujah, glory, glory, glory. ஆனால் நம்முடைய கைகளை கொண்டே அதை செய்கிறார். Thank you Holy Spirit. நம்ம செய்யக்கூடாத காரியங்கள் உண்டு, அவைகளை கர்த்தருடைய கைகள் வந்து செய்கிறது. ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. Praise the Lord. அதை நம்முடைய கைகளை கொண்டே கர்த்தர் செய்கிறார். நம்ம ஹalleluya ஒரு ஆலயமா எழும்பணும், தேவ சபை கட்டப்படணும். அதற்கு ஆவியானவர் செயலையேன்னு நம்ம பார்க்க கூடாது. நம்ம கைகளை கொண்டு, நம்ம ஒரு சிலராய் இருந்தாலும் உற்சாகத்தோடு கைகளை கொண்டு அஸ்திபாரம் போட்டு அதை முடித்து தீர்க்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தோடு இசைந்து கைகோர்த்து நாம் வருகிற போது இந்த தேசத்துல பெரிய சாட்சிகளாய் கர்த்தர் நம்மை ஏற்படுத்துவார். அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறவர்களாய் நம்மை ஏற்படுத்துவார். அப்படிதான் சின்ன சின்ன பகுதிகளில கொஞ்சம் கொஞ்சம் பேர் சேர்ந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள், தாளந்துகள், ஹல்லேலூயா, தங்களோடு இணைந்து வந்த சகோதரர்கள், ஆவிக்குரியவர்களை அடையாளம் கண்டு கொண்டு அப்படி கைகோர்த்து வந்துதான் பெரிய சபைகள் கட்டி எழுப்பப்பட்டது. அப்படி கைகோர்த்து வந்துதான் தேவனுடைய பெரிய காரியங்கள் பூமியிலே நடைபெற்று வருகிறது. பிரைஸ் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களில அப்படி நாம் தவற விடாமல் சரியான நிலங்களில சரியாய் விதைத்து பெரிய அறுவடைகளை செய்ய கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு உதவி செய்வாராக. குடும்பத்தில் சில காரியங்களை செய்து தீர்க்கும் மட்டும் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி ஜெயத்தை பெற்றுக்கொண்டு முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் நம்ம தேவராஜ்யத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.